நேற்று நைட்டும் அப்படி தான் பண்ணாங்களா? எப்போ? நேற்று நைட்லாம் அங்கே வந்து தூங்குனாங்களே எங்க பெட்டில். எந்த பெட்டில்? எந்த பெட்டில் தூங்குனாங்க? ரூமில் இருக்க பெட்டில். நேற்று நைட்டு இப்படி தான் தப்பு பண்ணீங்க அப்படி தானே? அவங்களா? ஆமாம். அப்போ ஏன் என்னை எழுப்பி தப்பாக என்ன தொடுறாங்கன்னு நீ சொல்ல? நான் தூங்கிட்டு இருந்தேன். தப்பாக தொடுறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. தொடுறதுக்கு கூட தெரியாமல் என்ன நீ தூங்குறது? நீ என்ன செத்த போனமா? இல்லை. செத்த போனம்னா தொட்டா கூட தெரியாது, கூப்பிட்டா கூட தெரியாது. செத்த போனமா நீ? இல்லை. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அப்பா வாங்க எழுந்திரிச்சு வெளியில் போகலன்னு சொல்லியிருக்கணும். அப்போ உனக்கு தப்பு செய்யறதுக்கு உன் புத்திக்கு தப்பாக தோணலை, தப்பாக படலை, அப்படி தானே? ரோட்டில் போகும்போது கடைக்கு போகும்போது ஒவ்வொருத்தனும் பார்க்குறான் பார்த்தியா? பார்வை பொறுக்கிற மாதிரி. அப்போ பார்க்குறவன்லாம் உன்னை கொஞ்சணும்னு நினைக்கிற, அப்படி தானே? இல்லை. இல்லைன்னா அடுத்த செகண்டுக்கு அவன்கிட்ட நீ பேசியிருக்கக்கூடாது, பார்த்துருக்கக்கூடாது. அங்கேயும் அதான் பண்ணுற, இங்கேயும் அதான் பண்ணுற. நீலாம் வளர வளர எப்படி வளருவ? உன்னை எப்படி வளர்க்கணும்னு நினச்சிருக்கு? எதை வச்சு நம்புறோம்? அடிச்சுலாம் யூஸே கிடையாது. உன்னை அடிச்சு நான் என் பாவத்தெல்லாம் என்னன்னு புரியல. நம்புறதுக்கு நான் ரெடி இல்லை. உன்னை நம்பினாலும் கடைசியில் என்னவா நிப்பாட்டுவ, எப்படி நிப்பாட்டுவேன்னு தெரியும். உனக்கு நான் என்னதுன்னு நானே துவா கேட்குறேன். காது வலியில் அன்னைக்கு துடிச்சு இல்லை, உன் மேலே நான் கை வைக்கல, ஆனாலாம் காது வலியில் துடிக்க வச்சான்ல, அது மாதிரி காது வலி கூடுன்னு கேட்கட்டுமா? உன் சைத்தான் புத்திக்கு நீ அழுதுலாம் என்கிட்ட நடிச்சு ஒன்றும் சாதிக்க போறதில்ல. பதில் தான் கேட்டேன் உன்கிட்ட. அப்போ சந்தோஷமா இருக்கும்ல? காது வலியில் துடிச்சு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இடுவேலாம் ஆல்ரெடி 6 வருஷமா நிறைய கேட்டுட்டேன். இனிமேன்ற வார்த்தையெல்லாம் இதை விட உங்கள் அம்மா, அவக்கா, இன்னும் நிறையெல்லாம் இனிமேலாம் நிறைய கேட்டு. அதனால் இனிமேன்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த காது வலியில் துடிச்சின்னா அப்போ தெரிஞ்சிடும்ல, அல்லா எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பான். தப்புன்னு தெரியாதவனுக்கு தப்புன்னு தெரியறதுக்கு காது வலியில் துடிச்சா தெரிஞ்சிடும்ல. பதில் அப்போ என்னதுன்னு உனக்கு கீழே தோல் பிஞ்சிச்சே, சும்மா எல்லாம் உனக்கு தோல் பிய்ய வச்சானா? எதுக்கு பிஞ்சிச்சு? அப்போ நீ தப்பை திருத்தணும்னு நினைக்கல, தப்பை மாற்றணும்னு நினைக்கல, இப்படி தானே? தப்பை திருத்து வைக்கிறதுக்கும் உனக்கு அறிவு வரல, தப்புன்றதுக்கு மாற்றணுக்கும் அறிவு வரல, அப்படி தானே? புரியல என்னது? நம்ம அப்படி பண்ண மாட்டோம்.
போகும் வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் ஓட்டினா வேறு என்ன ஆகும்? வண்டி எப்படி போகுங்கிறது டிரைவராக இருந்தாலும் ஓட்டணும் தெரியாதாம்மா. இந்த கல்லில் ஏற்றுவாங்களா, கல்லுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது வந்துடுறாங்க. கரெக்டாக வண்டி ஓட்டுறவன அவன் இருக்க உனக்கு காலையிலேயே டென்ஷன் ஆக்குறான். சொல்லு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இனிமேன்றதுக்கெலாம் இல்லை, வேற என்னன்னு சொல்லு. தப்பு பண்ண மாட்டேன். நல்லதுலாம் நடிக்காது. இன்னும் நான் உன் மேலே கை வைக்கவே இல்லை. கை வச்சேன்னா உடம்பெல்லாம் புண்ணாக ஓரளவுக்கு வச்சிருவேன். நடிக்காது. தப்பு பண்ண மாட்டேன். நீ தப்பு பண்ண மாட்டேன்றதுக்கெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. தப்புன்றதுக்கு முன்னாடி உன் கூட தானே எப்பயுமே இருந்துகிட்ருக்கேன். அம்மா ஒரு இடத்துலையும் எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டேனா? இல்ல. அப்போ நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு அங்க தப்பான கையில தொடுவாங்க, வாங்க வெளியில போலாம் சொல்லியிருக்கணும். ரோட்டில் யாராவது உன் மேலே கை வச்சாலும் அதில் தப்பாக பார்த்தாலும் உன் கண்ணால் கீழே குனிஞ்சிருக்கணும். அந்த கடையிலையும் நோட் பண்ண, தப்பாக பார்த்தாலும் நீ பார்க்குற, கண்ணை கீழே இறக்கணும்னு சொன்னா சொல்லையா? சொன்னீங்க. அந்த இடத்துலையும் அறிவு வரல, இங்கேயும் உனக்கு அறிவு வரல. இதில் இனிமேட்டுன்ற இனிமேட்டுன்றதுக்கெல்லாம் இங்கே இனிமேட்டுக்கு வேலை இல்லை. புக்கு அடுத்த தடவைக்கு தப்புன்னா கூட தானே இருக்கேன், தப்பு அப்படின்னு என்னை கூப்பிடணும். கூப்பிட்டினா அடுத்த தடவைக்கு உனக்கு வாழ நினைப்பேன். இல்லைன்னா தப்போடைய சேர்ந்து தப்போடைய சாவு. இப்போ வரைக்கும் இரும்பல் வருது, உடம்புல ஒன்றுமே இல்லாமல் வீக்காக என்னதுன்னு கொலன்னு இருக்கு. அப்படியே வீக்காகி அப்படியே சாவடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்றைக்குமே தனியானவன் தான். தனியாக போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. உங்கள் அம்மா என்னன்னு போனாலே அசிங்கம் தான் பிடிச்சிருக்கு, அருவறுப்பு தான் பிடிச்சிருக்குன்னு நடிக்க முடியாமல் செத்தாலே அது மாதிரி அப்படியே ஊட்டி வாங்கி சாவன்னு விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணணும்? எப்படி நீ சொல்லாமல் கம்முக்கமாக நீ என்னதுன்னு நைட்டு எத்தனை தடவை நான் என்ன அது நோட் பண்ணணுமோ அத்தனை தடவை நோட் பண்ண. ஒரு தடவை கூட நீ சொல்லையே. தப்பா தொடுறாங்க நீ சொல்லுவேன். நான் எத்தனை தடவை நானும் பார்த்தா நீ அதை விட நடிச்சுட்டு அதை விட என்னன்னு நடிக்கிற. இனிமேட்டுக்கு சொல்லுவ அப்படின்னு எதை வச்சு நம்புறது? அடிச்சு சொல்லணுமா? அடிச்சு சொன்னா என்ன புரியும்? உங்களை மாதிரி பாவம் செய்கிறவனை அடித்து என் கையாளுக்காக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் கொடுக்குறத விட என்ன படைச்சவன் ரொம்ப நல்லா கொடுப்பான்னு தெரியும். உங்களை மாதிரி என்னன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக என்ன கூலி கிடைக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஒன்னெல்லாம் என்ன இதுன்னு உன் பேருக்குன்றலாம் நான் தேடி இவ்வளோ நாள் என்னன்னு பொறுத்து இப்படி என்ன இதுன்னு ஆகிறதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு டெய்லியும் தொழுவும் போது தப்பாக ஆக்குறவங்க கூலி கொடுன்னு கேட்கணும். நீ தப்பு பண்ணணும்னு நினைக்கல. இல்லை நீ தப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டியா? இல்லை. எதை வச்சு உன்னை நம்புறது? உன்னெல்லாம் தொட்டா எனக்கு தான் என்னதுன்னு பாவம் ஒட்டிக்கும். உன் மேலே என்னதுன்னு என்ன கோவம் இருந்தாலும் நல்லா கொடுப்பான் நான் பொறுத்து போகிறேன். ஏன்னா நீ விஷத்துலேயும் விஷமாக என்னதுன்னு வளர்த்து விட்டாலோ அந்த பொய்யை சொல்லி பழக்கி எல்லாத்துலேயும் பொய். நான் உன்கிட்ட ஒரு தடவை கூட பொய் சொல்லி வளர்க்கணும்னு நினச்சி இத்தனை நாளில் நான் பொய் சொல்லிலாம் வளர்க்கவே இல்லையே. ஆனால் நீ எல்லா தடவையிலையும் என்கிட்ட பொய்யா தான் இருக்குன்னு நினச்சிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன்ட்டெல்லாம் எதை வச்சு நம்புறது?
அடிச்சு சொல்லுங்க. அடி அடின்னா உனக்கெல்லாம் சொரணெல்லாம் எப்பயோ செத்து போச்சு. எப்போ நீ செத்த போனோமா என்னதுன்னு எல்லாத்தையும் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுன்னு கிடக்குறியோ அப்போவே உடம்புலலாம் 1% உணர்வு. அதெல்லாம் அடித்தாலும் உனக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி என்னை படைச்சவன் கொடுப்பான் பார், அப்போ உரைச்சிரும். கொடுக்க மாட்டானா உங்களுக்குலாம்? கொடுப்பான். நேற்று துடிச்சிய தாகம் தண்ணின்னு இன்னைக்கு 6 மணி ஆகிற வரைக்கும் 6:29 ஆகிற வரைக்கும் தண்ணின்னு வாயை துறக்காமல் பொறுத்துக்கணும். பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீ எல்லாம் எவ்வளோ தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நோன்பு வைக்கிறதும் பசியிலேயே நீ செத்துட்டா கூட அதுவுமே அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நோன்பு வைக்கும் போது தான் செத்துட்டான் அபூபக்கர். நல்லவனா ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணி செத்துட்டான் இருக்கும். அதனால் இன்றைக்கி அழுதுலாம் நடிச்சிடாத. தண்ணி நேற்று என் உயிர் எடுத்தியே அந்த மாதிரி என் உயிர் எடுத்துடாத. சாவுனாலும் தண்ணியோ சோறோ 6 மணி சாயங்காலம் நேற்று நிலாவை பார்த்தில்ல, அந்த நேரம் வரைக்கும் தண்ணி தாக எடுத்தாலும் பசிச்சாலும் பொறுத்துக்கணும். உன்னை நான் கை வைக்காமல் அடிக்காமல் விட்றேன்னா அதுக்கு மட்டும்தான் காரணம். சரியா?